சிஎம் விஜய்னா ஒவ்வொரு ஊழலாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முன்னாள் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் அவங்களே போய் நாங்கள் இந்த அளவுக்கு லஞ்சம் வாங்கியிருக்கோம், இந்த அளவுக்கு மோசடி பண்ணியிருக்கோம், அவங்களே போய் சரண்டர் ஆகிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நேற்று தரமான ஒரு சம்பவம் மாட்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மாட்டினாங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல, KN நேரு, அப்புறம் நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபாய், அதுக்கப்புறம் RT அரசகுமார். அந்த வரிசையில் நம்ம முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் லிஸ்ட்டில் மாட்டியிருக்காரு. நம்ம முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அவர் அசிஸ்டண்டான இளஞ்செழியன் மூலமாக அவர் சீனிவாசனுங்கிறவங்ககிட்ட உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வேணுமா, எனக்கு 23 லட்ச ரூபா தாங்க, நான் உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சீனிவாசன் சொல்லியிருக்காரு. உடனே கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்க போதேன்னு தெரிஞ்சுட்டு சீனிவாசன் அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே 23 லட்ச ரூபா ரெடி பண்ணி அவர் முன்னாள் மினிஸ்டரோட அசிஸ்டன்ட்டு போய் 23 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு. அவர் அந்த ஃபண்டை முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண ஃபண்டுக்கு கன்ஃபர்மேஷன் அமௌண்ட் ரிசீவ்டு, உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஷூரிட்டி சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் சிவசங்கர். முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, சிவசங்கர் காசும் வாங்கிட்டாரு, ஆனால் அவருக்கு தேவையான கவர்மெண்ட் ஜாபும் வாங்கி கொடுக்கல. உடனே இதை கேட்டு எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வரல, என் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த காசும் கொடுக்கல, நமக்கு வேலையும் கிடைக்கல, கொடுத்த காசும் ரிட்டர்ன் வரல. காண்டான சீனிவாசன் என்ன பண்ணிட்டாருன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாரு. அந்த கம்ப்ளைண்ட் மூலமாக அவர் டைரெக்டாக காசு யார்கிட்ட கொடுத்தாரு, அவரோட அசிஸ்டன்ட் இளஞ்செழியன். ஸோ அசிஸ்டன்ட் இளஞ்செழியனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிச்சதுல என்ன தெரியுதுன்னா, முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கும் இதில் தொடர்பு இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி 23 லட்ச ரூபா ஸ்கேம் பண்ணதுக்காக சீக்கிரமாகவே அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎம்கேக்காரங்க இந்த அளவுக்கு கேவலமாக இறங்கி வேலை பார்ப்பாங்கன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு கேவலமாக இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட்டை ஆட்சியை கவுக்கணுங்கிறக்காக. அப்படி என்ன பண்ணிக்காங்க தெரியுமா, நம்ம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்காங்களா, அவரோட தம்பி மூலமாக ஒரு 3-4 பேர் சேர்ந்துக்கிட்டு நம்ம இப்போ இருக்கிற டிவிகேயோட எம்எல்ஏஸ் எல்லாத்தையுமே குதிரை பேரம் பேசியிருக்காங்க. அசம்பிளிலெல்லாம் குதிரை பேரம் பண்ணுறாங்கன்னு டிவிகேவை பார்த்து சொல்லிட்டு இவங்க சைடில் பேக்கெண்டில் குதிரை பேரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டிவிகே எம்எல்ஏக்கும் கிட்டத்தட்ட 35 50 கோடி வரை தரோம் அப்படின்னு சொல்லி டிவிகே எம்எல்ஏஸ் கிட்ட குதிரை பேரம் பேசிட்டு இருக்காங்க. இந்த குதிரை பேரத்துக்குலாம் டிவிகே எம்எல்ஏஸ் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களை மிரட்ட கூட செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சில எம்எல்ஏஸ்க்குலாம் கொலை மிரட்டல் கூட எடுத்திருக்கான்னு சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணது யாருன்னா, செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் சேர்ந்து இந்த மாதிரி குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் என்னன்னா, அந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்ட எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமாரை வலைவீசி தேடிட்டு இருக்காங்க. ஆள் இன்னும் சிக்கலை. இந்த சிக்கன 6 பேர் மேலேயும் ஊழல் தடுப்பு சட்டம், கூட்டு சதி, அதுக்கப்புறம் கொலை மிரட்டல், இந்த மாதிரி மொத்தம் 4 பிரிவில் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தான் டிஎம்கே காரங்க எவ்வளோதான் குதிரை பேரம் பேசினாலும் இந்த ஆட்சியை கலைக்க முடியாதுங்கிறது டிஎம்கே காரங்களுக்கு இன்னும் சுத்தமாகவே புரியல. ஏன்னா இவங்க பேசுகிற எம்எல்ஏஸ் யாருமே குதிரை பேரத்துக்கு ஒத்துக்கல, எந்த எம்எல்ஏவும் ராஜினாமாவும் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே அந்த மாதிரி மற்ற கட்சியில் இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாம் ராஜினாமா பண்ணி டிவிகேல சேர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட மாற்று கட்சியிலேருந்து நிறைய பேர் செய்கிறாங்க. ஸோ டிவிகேயோட ஸ்ட்ரென்த் ஏறிட்டே தான் போகுது தவிர இறங்கவே இல்லை. ஸோ இவங்க டிஎம்கே காரங்க என்ன ட்ரை பண்ணாலும் அந்த ஆட்சியை கவுக்க முடியாதுங்கிறது தான் ரியாலிட்டி. விஜய் நான் சிஎம்மான 40 நாள்லேயே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 1000 கோடி ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் இது நல்லதான்னு நினைக்கிறதா இல்லை கெட்டதுன்னு நினைக்கிறதானே எனக்கே சத்தியமாக தெரில. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள், இந்த 1000 கோடி ரூபா ப்ராஃபிட் வந்தது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. 1000 கோடி ரூபா ப்ராஃபிட் எதில் வந்துருக்குன்னு தானே பார்க்குறீங்க? அது நம்ம டாஸ்மார்க் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. டாஸ்மார்க்கு பாட்டில் வர்றது பல்காக வரல. அந்த பாக்ஸில் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு ரேட்டு உண்டு. அந்த ரேட்டு கமிஷன் சார்ஜஸை இதுக்கு முன்னாடி டிஎம்கே பீரியடில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பார்ட்டி ஃபண்டுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்லி யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1000 கோடி ரூபா லாஸ் ஆகிட்டே இருந்திருக்குது. இதை விஜய் நான் சிஎம் ஆன உடனே வெள்ளை அறிக்கையில் போட்டு உடச்சிட்டாங்க. இந்த மாதிரி 1000 கோடி ரூபா ப்ராஃபிட் ஃபண்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கவர்மெண்ட் கஜானால அந்த காசு வரவே இல்லைன்னு அதை சொன்னது மட்டும் இல்லாமல் சிஎம் விஜய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பாக்ஸுக்கு வர சார்ஜஸ் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கஜானால விழுகணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதில் தான் இந்த 40 நாள்லேயே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த டாஸ்மார்க் ஃபீல்டில். இப்போ யோசிப்பீங்களே, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 1000 கோடி ரூபா ப்ராஃபிட் வந்திருக்குன்னா நல்லது தானே, அதை ஏன் நல்லதா கெட்டதான்னு யோசிக்கிறான்னு ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னு யோசிப்பீங்களே. அது எதுக்குன்னா, இந்த காசு டாஸ்மார்க்லேருந்து வந்த காசு. அதனால டாஸ்மார்க்லேருந்து வந்த லாபத்தை நம்ம நல்லதுன்னு நினைக்கிறதா இல்லை கெட்டதுன்னு நினைக்கிறதான்னு தெரில. அதனால தான் நான் அந்த ஒரு கொஸ்டின் கேட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், அப்படி டாஸ்மார்க்லேருந்து வந்த 1000 கோடி ரூபா ப்ராஃபிட் நமக்கு நல்லதா கெட்டதாங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.